ரயில் நியூஸ் வியூவர்ஸ் வணக்கம். நல்ல செய்தி தான். தமிழ்நாட்டுக்கு 2 புதிய ரயில்கள் கிடைக்க போகுது. ஒரு ரயில் தமிழ்நாட்டிலேருந்து இயக்க போகிறாங்க, இன்னொரு ரயில் தமிழ்நாட்டு வழியாக போக போகுது. ரெண்டுமே அம்ரித் பாரத் ரயில்கள். வந்தே பாரத்தை ஒதுக்கி விடாமல் அம்ரித் பாரத் ரயில்களாக ஒதுக்கீடு பண்ணி விட்டீங்க, நல்லா இருப்பீங்க போங்க. அம்ரித் பாரத்தில் வெர்ஷன் 2 வந்திருக்குல்ல, அதில் 2 தாங்க நமக்கு வருது. ஒரு ட்ரெயின் ராமேஸ்வரத்துலேருந்து புறப்படுதுங்க, அதுக்கு தாங்க இந்த கொண்டாட்டம். எங்கே போகுதுன்னு கேட்குறீங்களா? ராமேஸ்வரத்துலேருந்து 3000 கிலோமீட்டர் தாண்டி போகுது. அயோத்தியில் இருக்கிற ராமருக்கே தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த ராமநாத சுவாமி தான் குருசாமி. வடக்கேந்து வரவங்கெல்லாம் ராமேஸ்வரத்தில் தலைமொழிகி ராமசாமியை வணங்கினாங்கன்னா பாவங்களையெல்லாம் துளைச்சி விடலாம்னு கூட்டமாக வர்றாங்க. அவங்கெல்லாம் திரும்பி போகிறதுக்கும் ட்ரெயின் வேணும். தமிழ்நாட்டில் நிறையா பேர் காஷ்மீர் ஒரு தடவையாவது போகணுன்னு ஆசைப்படுவாங்க. தமிழ்நாட்டுக்காரன் உலகத்தில் போகாத நாடுகளே கிடையாது. ஆனால் இந்தியாவுக்குள்ளே இருக்கிற இந்த காஷ்மீருக்கு போயிருக்க மாட்டான். அந்த கட்டணத்தில் ஒரு அம்ரித் பாரத் ட்ரெயினை விட்டோம்னா நல்லா கல்லை கட்டிடலான்னு தெற்கு ரயில்வே ஒரு திட்டத்தை தீட்டி ராமேஸ்வரத்திலிருந்து ஸ்ரீநகர் வரைக்கும் ஒரு அம்ரித் பாரத் ட்ரெயின் இயக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்டிருக்கு. ட்ரெயின் ஒதுக்கிட்டாங்க, ரூட்டுக்கு தான் பர்மிஷன் கேட்டிருக்காங்க. ராமேஸ்வரம் இல்லைன்னா கன்னியாகுமரியிலேருந்து கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. ராமேஸ்வரத்துலேருந்து நிச்சயம் கொடுத்துருவாங்க. இந்த ட்ரெயினை ராமேஸ்வரத்துலேருந்து மானாமதுரை, காரைக்குடி, திருச்சி, விருத்தாச்சலம், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், அரக்கோணம், ஓங்கோல், நெல்லூர், பெலார்சா, போபால், டெல்லி, கத்ரா வழியாக ஸ்ரீநகர் போகும். பாம்பன் பாலத்துக்கும் செனா பிரிட்ஜ் இருக்கிற கத்ரா பணிகள் ரூட்டுக்கும் சிஆர்எஸ் பர்மிஷன் கொடுத்துட்டாரு. ட்ரெயின் சர்வீஸை தான் இன்னும் துவக்கி வைக்கல. எப்போ துவக்குவாங்கன்னு மட்டும் என்ன கேட்டுறாதீங்க. பிரதமரை கேட்டுட்டு பிரதமர் அலுவலகம் சொல்லணும் அந்த செய்தியை. நம்ம சொன்னால் சரியாக இருக்குமா? இந்த அம்ரித் பாரத் ட்ரெயின்களில் 22 பெட்டி போட போகிறாங்க. ஒரு பேண்ட்ரி காரும் இருக்குது. அம்ரித் பாரத் ட்ரெயின் வெர்ஷன் 1 வந்து பேண்ட்ரி கார் கிடையாது, இதில் பேண்ட்ரி கார் உண்டு. 12 செகண்ட் ஸ்லீப்பர் பெட்டிகள், ஒரு பேண்ட்ரி காரு, 2 பக்கமும் கார்டு பெட்டி, மீதி இருக்கிற பெட்டி அன்ரிசர்வ்டு பெட்டி. இன்னொரு அம்ரித் பாரத் ட்ரெயினுக்கு திருவனந்தபுரத்துலேருந்து சாலிமார் ரூட்டில் பர்மிஷன் கேட்டிருக்காங்க. இந்த ட்ரெயின் ஈரோடு, சேலம், சென்னை, விஜயவாடா, புவனேஸ்வர் வழியாக போகும். இந்த ட்ரெயினுக்கு இன்னொரு ஆப்ஷனு கன்னியாகுமரியில் ஸ்டார்ட் பண்ணி திருவனந்தபுரம் வழியாக இதே ரூட்டில் போகிற மாதிரி. இந்த ட்ரெயின் வந்து வீக்லி எக்ஸ்பிரஸாக தான் ரன் பண்ண போகிறாங்க. தெற்கு ரயில்வேக்கு கிடைச்சிருக்கிறது வந்து 2 அம்ரித் பாரத் ரேக்கு தான். ஒரு ட்ரெயினுக்கு ஒரு ரேக்கு தான். அந்த ரேக்கு போயிட்டு திரும்பி வரணும், வந்து ஒரு நாள் மெயின்டெனன்ஸுக்கு போகணும். வடக்கு போகிற சுற்றுலா பயணிகள் பெரும்பாலும் தேர்ட் ஏசி விரும்புவாங்க. ஆந்திர பிரதேசம், மத்திய பிரதேசம், டெல்லியிலலாம் கடுமையான வெயில் இருக்கும், உஷ்ண காற்று வீசும் கோடை காலத்தில். இந்தியாவோட தெற்கே இருந்து வடக்கையும் தெற்கே இருந்து கிழக்கையும் ட்ரெயின் கேட்டிருக்கிறது நல்ல விஷயந்தான். இந்த ரயில்கள் யாருக்கு பயன்படுதோ இல்லையோ புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு நிச்சயமாக பயன்படும். ஏன்னா அன்ரிசர்வ்டு பெட்டிகள் ஜாஸ்தியாக இருக்கும், குறைந்த கட்டணத்தில் செகண்ட் ஸ்லீப்பர் டிக்கெட்டும் இருக்கும். அதுதான் மெயின் காரணம். வண்டி விட்ட பிறகு நாம ஏறி சௌரியமாக போக முடியுமாலாம் கேட்காதீங்க. தமிழ்நாட்டிலேருந்து புது ட்ரெயினே விட்றதுலேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும். அதுக்காக ஒரு ஏற்பாடு பண்ணியாச்சு, அவ்வளோதான். ராமேஸ்வரத்துக்கு பதிலாக இந்த ட்ரெயினை கன்னியாகுமரியிலேருந்து இயக்கினா நல்லாயிருக்கும், கன்னியாகுமரியும் காஷ்மீரையும் இணைச்ச மாதிரி இருக்கும்ல அப்படின்னு 2-3 பேர் சொன்னாங்க. அவங்க கருத்தையும் நான் பதிவு பண்ணிட்டேன். உங்கள் அபிப்பிராயத்தையும் சொல்லுங்கள், தெற்கு ரயில்வே கவனத்துக்கு கொண்டுட்டு போவோம். இன்னும் 2 வந்தே பாரத் வேறு தெற்கு ரயில்வேக்கு அலாட் பண்ண போகிறாங்க. அது எங்கேன்னு விவரம் கேட்டு சொல்கிறேன். இந்தியாவில் இப்போ ஓடிட்டுருக்க 2 அம்ரித் பாரத் ட்ரெயினுக்கும் இந்த சாமி தான் பூஜை போட்டார். இந்த சாமியோட அப்பாயின்மெண்ட் வேறு இன்னும் கிடைக்கல. உங்களை மாதிரி எனக்கும் காஷ்மீர் போகணுன்னு கனவு இருக்குது. ட்ரெயின் விடட்டும், பார்ப்போம், போயிட்டு வந்துடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.